ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மே 20ஆம் தேதியிலிருந்து மே 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பொதுவான பலன்கள் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல இந்த வாரத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மேசராசி உங்கள் ராசியில் புதன், ரிஷபராசியில் சூரியன், மிதுன ராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி, சுக்கிரன். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க செய்யக்கூடிய நட்சத்திர சாரம், இதெல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம் தனம் இருக்குது, அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருக்காங்க. எவ்வளோ தான் இருந்தாலும் கையில் பணம் இருந்தாலும் அதற்கு தந்த செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், இதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இதிலிருந்து நம்ம மீள்வதற்கு ஏதாவது வசதி இருந்ததுன்னா இடங்கடம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கோச்சாரத்தில் நமக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது வசதி இருந்தால் காலி மனம் வாங்கிறதுக்கு, அல்லது ரொம்ப நாளாக நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. பொருளாதாரம் நல்லா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா முயற்சி எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்குது. இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான கிரக நிலைகள் இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் யாரையாவது நம்பியிருக்கீங்கன்னா அவங்களால உங்களுக்கு நன்மை. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. எதிர்பாராத ஒரு பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு செலவினங்கள், இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஒருவேளை பயணம் இல்லைனால் கூட உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு செலவினங்கள், அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், மகசூல் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாபில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில், ஜாபில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது. வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ரெகக்னைஸ் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்கன்னா கிடைக்கும். மற்றபடி இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, இன்சென்டிவோ, அரியர்ஸோ என்னெல்லாம் வராமல் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, அத்தனை விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் சுமார். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொட்டேஷனில் ஓடுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் சனி பகவானையும் நல்லா கும்பிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கும் இந்த வாரம் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் 11ஆம் இடத்துல இருக்கார். பெண்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், பெண்களால் தேவையற்ற செலவினங்கள், இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை, அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம், இதுவும் இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மைகள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க அடைக்கி வாசிங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், பெரிய ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ, புகழ் அந்தஸ்து இருக்கும்படியே வருமானங்கள் சுமாராக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்தஸ்து, புகழ் இருக்குது. சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் பரவாயில்லை.
யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபரை இன்னர் சேஞ்சஸை ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இல்லைன்னா உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும். அதன் காரணமாக தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே நீங்கள் ரொம்ப அடக்கி வாசிங்க. யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் அடக்கி வாசிங்க. ரொட்டீன் லைஃப்பில் பிஸ்னஸில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை மாத்திரம் பண்ணுங்கள். புது இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த வாரம் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் ஸ்மாராக இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி 2 பேரும் சேர்த்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அரசாங்க சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அடக்கி வாசிங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். பட் எதே சமயத்தில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எதிர்பாராத தன வரவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல கேது சூரியன் சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் முழுவதும் எல்லாத்துலேயுமே திருப்தி இல்லாத மனநிலை இருப்பீங்க. உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் பேசுகிறதோ டிஸ்கஸ் பண்ணுறதோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அதனால் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக மகா கணபதியை நல்லா கும்பிட்டு வாங்க. மிதுனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் இது இருக்குது. ஆக பயணம் வேணுமா வேணாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஒரு பக்கம் உங்களுடைய ராசியிலே குரு தெய்வ அனுகூலம் இருக்குது. இது வரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிருக்கு, போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, அதற்காக செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இதுவரைக்கும் எனக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும்னு தெரியல திருமணம் அப்படின்னு யாரெல்லாம் யோசித்துட்ருக்கீங்களோ, ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ, உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், குறிப்பாக அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரமும் தொடரும். ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய தொடர்பு, செலிபிரிட்டியோடைய நட்பு இதெல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது, தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும் உங்களுக்கு. இதில் நீங்கள் கவனமாக இருங்க. உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத மன வருத்தங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம். யாரையும் பெருசாக நம்பி இந்த வாரம் இருக்காதீங்க. உங்களுக்கான உழைப்பை நீங்களே பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் லைஃப்பில் அமையும். இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். சிவ தரிசனம் முக்கியமாக பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் உயர்கல்வி பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள். செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாக இருக்கும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் தேவையில்லாத எந்த விஷயமாக இருந்தாலும் தலையிடாங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், உங்களுடைய குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக
இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வசதி வாய்ப்புகள், பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானங்கள், சம்பாத்தியங்கள் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்க தான் செய்யுது. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சி ஸ்தானாதிபதி புதன், அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களோட முயற்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயங்களில் செயல்பட்டால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பிளானிங்கை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறீங்க அல்லது அப்டேட் பண்ணுறீங்க அல்லது வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல, எப்போ விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறது இல்லைனா கூட அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சேன், ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் என்பது இந்த வாரம் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலையிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இல்லாமல் இல்லை, வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு அதில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களே திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் ராகு 8ல் இருக்கார். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் காளியும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல அந்தஸ்து, புகழ், கல்வூரவம், செல்வம், செல்வாக்கை உங்களுக்கு கூட்டுவார். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசாங்கத்தினுடைய காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடத்தி கொடுப்பார். இன்னொரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி பகவான், அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலும் சனியும் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவை கொடுப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய மனிதர்களுடைய உறவு, நட்பு உங்களுக்கு கிடைக்கும். லைஃப்பில் நீங்கள் இது வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் கையில் இல்லைன்னா இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே ரொம்ப நாளாக வீட்டில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் தள்ளி போயிருக்கு, எப்போ நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தைகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதோட குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அடைக்கி வாசிங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. வேலையில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். வேலையில் யாரையும் நம்பாதீங்க. சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்காதீங்க. கொலீக் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்காதீங்க. நீங்களே பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஜாபில், ப்ரொஃபஷனில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் இது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல சனி, சுக்கிரன் 2 கிரகங்கள் இருக்கிறது தேவையற்ற மன உளைச்சல்கள், பிரச்சனைகள், போராட்டங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுடைய கரியரில் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. லாங் ஜேர்னி போகிறதுலையுமே ஒரு தடை என்பது இருக்குது. அதனால் இது விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை. எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த காலங்களில் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகளும் பெரிய லெவலில் உருவாகும். இந்த வாரத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்யூனிட்டி பவரை இந்த வாரம் கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த் விஷயத்தில் நல்லா இருக்கும். இல்லைன்னா அதனால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் மகாலட்சுமியும் குறிப்பாக பைரவரையும் நல்லா கும்பிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல லாபம் இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. ஸோ நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது.
இதுவரைக்கும் திருமணம் எனக்கு டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரம் உங்களுடைய பணப்புழக்கம், கையில் பணம் தனம் பொருள் இருக்குது, பட் அதற்கு தந்த செலவுகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ணுவீங்களான்னா பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அமைதியாக ரொட்டீனாக உங்களுடைய லைஃப் என்னவோ அதை இந்த வாரத்தை ஸ்மூத்தாக கடத்திட்டு போங்க. யார் பேச்சையும் பெருசாக கேட்காதீங்க. மற்றவங்களுடைய அட்வைஸ் இந்த வாரம் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால் அது விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை ஏற்படுற மாதிரி தோற்றம், ஆனால் பிரச்சனை தான் இருக்குது. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. பயணத்தால் ப்ராப்ளம், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. பொறுமை நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குது. எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகிறேன், அதர் கண்ட்ரி போகிறேன், அப்ராட் போகணுங்கிறவங்க வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. அதுலேயும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஜாபில் இருக்கீங்கன்னா உங்கள் வேலையில் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா கும்பிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருக்காங்க, வேலை வருமானம் இருக்கிற மாதிரி தோற்றம். இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் பார்க்குது. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கடனால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது, அடைக்க வாசிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது. நோயின் காரணமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு நோயுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால் நீங்களும் பொறுமையாக இருங்க. ஒருவேளை நோயின் காரணமாக ஏதாவது சர்ஜரி பண்ணணுங்கிறவங்க போஸ்ட்போன் பண்ணாமல் இந்த வாரம் பண்ணுங்கள். இது அத்தனையும் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குது? வருமானங்கள் இருக்குது, செலவுகள் அதுக்கு மேலே உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா பரவாயில்லை. ஏதாவது நீங்கள் காரியம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக பின்னாடி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் யாரையாவது நம்பணும், நம்பி செயல்படலாமா, அவங்கள நம்பி இருக்கமே அப்படிங்கிறவங்க தாராளமாக நம்பலாம். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இறைவனுடைய அனுகூலம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக தூங்கி எழுந்திரிங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிங்க உங்களுக்கு வீடு மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு. என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போய் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது இப்போ சொத்து விற்பதற்கான பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் அவர்களால் நன்மைகள், ரெண்டும் கலந்து இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்கிறதுக்கான சூழ்நிலைகளும் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பெரிய லெவலில் நான் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக கிரானிக்காக நோய் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் ஏற்படுவதற்கான வாய்ப்பாடு, லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது.
ஒருவேளை எனக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகி நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணுங்கள். லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் யூக வணிகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன், ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த துறையில் வரனாலும் இருங்க, உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரானிக்காக நோய் இருக்கிறவங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி நோயிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காதவங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஜாப் வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் அல்லது ரெக்கக்னைஸ் கிடைக்கும். மற்றவங்களை காட்ட உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு வச்சிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி தோற்றம். கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது யாராவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், அதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரம் விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் குரு வாங்கின சாரம் செவ்வாய் 8ல் இருக்கார். ஆக ஒரு நன்மை ஒரு பிரச்சனை ரெண்டுமே கலந்துருக்கு. பிரச்சனையை நீங்களாக தான் இந்த வாரத்தில் இருப்பீங்க. குறிப்பாக 8 அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள்லேருந்து தலையிடாதீங்க. இல்லைன்னா பிரச்சனைகளை நீங்கள் தோல்னு சுமக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் பொறுமையாகவும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. அவசியம் இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்கள் பேசுகிறத குறைங்க. ஒரு பக்கம் செவ்வாய் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறது பேச்சு உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் ராகு அங்கே இருக்கார் குருவுடைய, ஒரு பக்கம் முயற்சி சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், பெருசாக எதுவும் சக்ஸஸ் இல்லை. யாரையும் நம்பி இந்த வாரம் எந்த காரியத்தில் இறங்காதீங்க. எல்லாருமே நமக்கு நன்மையை செய்கிற மாதிரி ஒரு தோற்றம். யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத வாரமாக இது இருக்கும். அதனால் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம், தெளிவாக இருங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணமும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயணத்தில் தடை, அது பயணத்தால் பிரச்சனைகள் இது இருக்குது. உறவுகள் அத்தனையுமே நன்மையை செய்கிற மாதிரி ஒரு தோற்றம், உறவுகளால் பிரச்சனை இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சனி பகவான் பார்க்குறாரு. சனி பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ஒருவேளை நான் வேலையில் ஐடியில் இருக்கேன், சும்மா இருக்கேன், வேலையை தேடிட்டு இருக்கேன், வயசாகிடுச்சுன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் வேலைக்கான வாய்ப்பு, ஆர்டர் வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ரிட்டன் எக்ஸாம் எழுதினாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகுது இல்லையோ, மேரிட்டல் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் அவாய்ட் பண்ணுங்கள். நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல சுக்கிரன் வேறு இருக்கார்.
ஸோ மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுங்க. இது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது அல்லது எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான சூழ்நிலைகள், கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, உறவுகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை நினைக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றங்கள் உண்டு. லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க. ஒரு பக்கம் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் இந்த வாரம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து கூடும், புகழ் கூடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னைஸ், அந்தஸ்து, புகழ் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? நீங்கள் பார்க்க வேலையில் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி இந்த வாரம் பொறுமையாக இருங்க. வேலை இருக்குங்கிற சந்தோஷத்தோடு இருங்க. அவசரப்பட்டு வேலை பண்ணுறது, வேறு கம்பெனி மாறுறது, சுவிட்ச் ஓவர் ஆகிறது, எல்லாத்துலேயுமே நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது, அவர் சூரியன் சாரத்தில் இருக்கிறது. யாருக்காவது பணம், பொருள், கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் அடக்கி வாசிங்க, எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் சிவனையும் குறிப்பாக மகா கணபதியும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு சபா சாரத்தில் இருக்க, பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமையே வேலைக்கான வாய்ப்பு அல்லது வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லை, ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் கைகூடுமா? கண்டிப்பாக நல்லது நடக்கும். யாரை நம்பி இருக்கோமோ அவங்களால நமக்கு நன்மை ஏற்படுமான்னு கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். உங்களுடைய பிளான் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த வாரம் உங்களுக்கு அதுக்கான கிரக நிலைகள் ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பாராத அத்தனை செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வரும். இந்த வாரத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்க அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படும். நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு செட் ஆவாங்க. அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத தனவரவும் பணவரவும் உண்டு. வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன், போனஸ் எதிர்பார்க்குறேன், ஏதாவது அரியர்ஸ் வருமானம் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும். வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் காளியையும் விநாயகரையும் பிரதானமாக கும்பிடுங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்கள் ராசியிலே சனி சுக்கிரன் இருக்காங்க. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் முயற்சிகளால் நன்மைகள் இதெல்லாம் இருக்குது.
வருமானங்கள் எப்படி இருக்குது இந்த வாரம்? வருமானங்கள் இருக்குது, நிறைய செலவுகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா இருந்தால் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி இருக்கா, பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கா, ஏதாவது அதில் முன்னேற்றங்கள் இருக்கா, மாற்றங்கள் இருக்காங்கிறவங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி, லோன் வாங்கி இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இருக்குது. உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுங்க, சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், புகழ் கூடும், கௌரவம் கூடும். இது அத்தனையும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் அல்லது வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேடுதல் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வாரம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அத்தனை விதமான கலைத்துறையும் உங்களுக்கு புகழ், அந்தஸ்தை கொடுக்கும். உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் பிரதானமாக கும்பிடுங்க. மிக ஏற்ற நன்மை உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.